அவலில் செஞ்ச லட்டு விநாயகர் பெருமான் சங்கடஹார சதுர்த்தி நெய்வேத்தியம். சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது விநாயகர் பெருமானுக்கு சங்கடஹார சதுர்த்திக்கு எப்போவுமே கொழுக்கட்டை பண்ணுவோம். இந்த வாட்டி இது அவல் லட்டு பண்ண போகிறேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா அவல் இந்த கப்பில் ஒரு கப் எடுத்திருக்கேன். அதில் அரை கப் சர்க்கரை, முந்திரி, ஏலக்காய், நெய், அவ்வளோதாங்க. இப்போ இங்கே நெய் சேர்த்துருக்கேன். நெய்யில் முந்திரி போட்டிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த அவலை பொடி பண்ணிட்டு வந்துடலாம். கொஞ்சம் இந்த மாதிரி நாரன்னு பொடி பண்ணிட்டு வந்தால் போதும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேங்காவை நல்லா துருவிட்டு வந்துடலாம். முந்திரி அதோட ஏலக்காவும் சேர்த்து நம்ம இது பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சு அரை கப் சர்க்கரை, நாட்டு சர்க்கரைலாம் சேர்த்துக்கோங்க. இது எச்சி பண்ணியாச்சு, அதாவது வேறு இதுக்கு நான் யூஸ் பண்ணிட்டேன். இப்போது இதில் கொஞ்சமாக தண்ணி பார்த்தீங்கன்னா அரை கப் சர்க்கரைக்கு அரை கப் தண்ணி. நல்லா இது பாகு பதம் எதுவுமே வேண்டாங்க. நல்லா அந்த சர்க்கரை கரைஞ்சி வந்தால் போதும். நல்லா கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள் கொதித்தாச்சு. அடுப்பை சிம் பண்ணிக்கோங்க. சிம் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்ச அவலை சேர்த்துக்கோங்க. ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடியது. அடுத்தது தேங்காய் துருவல். அப்படியே ஒரு உருட்டு பதம் வர வரைக்கும் இது பண்ணிக்கோங்க. இது ஒரு 2 நாள் வரைக்கும் தாங்க தாங்கும். தேங்காய் போட்டிருக்கோம். தேங்காவை நம்ம வதக்கலை, இந்த சர்க்கரை பாகில் தான் போட்டு பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு அரை ஸ்பூன் நெய், நல்ல உருட்டுற பதத்துக்கு வரணும். இப்பயே உருண்டு வந்திருக்கு. பாருங்க. இந்த ஊற்றுன நெய்யே போதுமானது. அவ்வளோதான். எங்கள் விநாயகர் பெருமானுக்கு ஒரு அருமையான அவல் லட்டு ரெடி ஆகிடுது. இப்போது நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் அதிலே விடுவோம். அந்த அனல்லே விட்டுட்டு லைட்டாக ஆறும்போது உருண்டை பிடிக்கலாம். பார்த்தீங்கன்னா கையில் நெய்யும் எண்ணெயும் தடவிட்டு கொஞ்சம் வெதுன்னு இருக்கும்போதே நம்ம உருண்டை பிடிச்சிடலாம். விநாயகர் பெருமாள் ரொம்ப எளியவருங்க. நம்ம என்ன கொடுக்குறோமோ அதை அன்போடு நம்ம கொடுக்கும்போது அவர் கண்டிப்பாக எளியதாக இருந்தாலும் ஏற்றுக்குவார். அது சுடுது. ஒன்று என் குலதெய்வத்துக்கு ஒரு தொன்னை விநாயகர் பெருமானுக்கு. நீங்கள் எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ் ஊட்டிக்கலாம். விநாயகர் பெருமானுக்கு 5,
செம்ம சோடுங்க, கை பொறுக்குதில்ல. அவ்வளோதான், சூப்பரான லட்டு எங்கள் சுவாமிக்கு ரெடி ஆகிடுது. கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக பூஜையில் பூவெல்லாம் போட்டுட்டு இங்கே ஒரு சைடில் நம்ம இதை பண்ணிடலாம். 5 நிமிஷம் கூட ஆகலை நான் எனக்கு. கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.